எனக்கு உண்மையாகவே ஒரு விதமான ஒரு பயத்தோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்கேன். என்ன பயம் அப்படின்னா, கொல்லிமலை அப்படின்னாலே வந்து பல மர்மங்கள் நிறைந்த மலைன்னு சொல்லுவாங்க. கொல்லிமலை என்பது மர்மங்கள் நிறைந்த பகுதி. அதை தேடி தனியாக ஒரு பயணத்தில் மேற்கொள்ளுவேன் அப்படிங்கிற எதிர்பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் மனிதனை சாப்பிடக்கூடிய அளவுக்கான தாவரங்கள் அங்கே இருக்குது. இதுதான் அந்த மதிக்கட்டான் சோலை. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வழி தெரியாமல் மாறி போயிடுவோம். செடி சரி, அது போயிருத்தோட லாபம் போய் தடப்பம் தெரியாது, பயிர் தெரியாது. நானே போய் ஒரு பகுதியை சுற்றுவேன். அந்த காடு இன்னும் கரெக்டாக இருக்குது. எந்த பக்கம் எந்த திசையில் இருக்குது? இந்த திசையில் இருக்குது. அந்த செடி பட்டுச்சுன்னா ஒரு எத்தனை மணி நேரத்துக்கு வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்குன்னு தெரியாது. என்னையவே பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஐயா சொல்கிறார். கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மதிக்கட்டான் சோலைக்கு ஒரு விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளை மதி மயக்குதா, நம்ம வழி மாறி போகிறோமா அப்படிங்கிறது. ஐயா அதே மாதிரி என்ன சொன்னார்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு செடி தான் அந்த மதி மயக்கக்கூடிய செடி அப்படின்னா, இதை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இதுதான் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது. அது எதுன்னு இன்ன வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. அதனால் வந்து அது எதுன்னு தெரியாது. கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ரொம்ப பத்திரமா தான் போகணும். யாராவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போனால் வழி தெரிஞ்சு ஈஸியாக வந்துடலாம், இல்லாட்டின்னா வர முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம போய் பார்க்க போகிறோம், வாங்க. கொல்லிமலையினுடைய மதிக்கட்டான் சோலைக்குள்ளே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலிகையை மிதிச்சிட்டோன்னு சொன்னால் அது வந்து நம்மளை அப்படியே மதி மயக்கி வழியே மாற்றி விட்டுருமாமா. பிரம்மாண்டமான ஒரு மரம். அந்த மரம் வந்து ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே வந்து அந்த காடு ஃபுல்லாக சுற்றக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் இங்கேயும் இருக்குது கொல்லிமலையில் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சித்தர்கள் வந்து வாழக்கூடிய காடு. எங்கே வேணால் சித்தர்கள் இருப்பாங்க, திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க. அந்த சித்தர்களுக்கு வந்து பயங்கரமான சக்தியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை யாரும் நம்ம கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல. ரோட்டுக்கும் அந்த வீட்டுக்கு வந்து சரி சமமாக இருக்குது. இது மலையிலே விளையிற செவ்வாழை. உள்ளார பார்த்தீங்கன்னா செக்க செவேன்னு இருக்கும். இது உள்ளார எப்படி மேலே சிகப்பாக இருக்குதோ அதே மாதிரி உள்ளார இருக்கும். மலையிலே விளையிற செவ்வாழை. மருந்து இருந்து எதுவும் போட மாட்டோம். கொம்பு தேன். அந்த இன்னொரு பாட்டில் இருக்கிறது வந்து மலை தேன். அந்த பயணத்தை தான் இப்போ மேற்கொண்டுட்டு இருக்கேன். நீங்களும் எங்கூட பயணிக்க. வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சராகவும் த்ரில்லாகவும் அற்புதமான பல சுவாரஸ்யமான காட்சிகளை வந்து இதோட நான் வந்து 4Kவில் நான் இணைச்சிருக்கேன். எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை ஃபுல் குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டகாசமாக இந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த வீடியோவை தொடர்றேன். வாங்க, ரோடு அப்படியே பார்த்துட்டே போகலாம். ரோடு எது, காடு எது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கான மிஸ்டாக இருக்குங்க. ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக இருக்குமோ, மேலே போனால் இன்னும் எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மலை சாரல் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், மலை சாரல் வந்து அங்கங்கே வந்து ஒரு சில ட்ராப்ஸ்லாம் விழுந்து கிடக்கு. திடீர்னு வண்டி வந்து முன்னாடி நிற்கிது. அதாவது லைட்டிங்கே யாருமே போடாமல் தான் வர்றாங்க. அதனால திடீர்னு வண்டி வர்றது, திடீர்னு ஹார்ன் சவுண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ட்ராவல் வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு விதமான ஒரு பயத்தோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்கேன். ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். மிஸ்ட்டு கம்மியாகுனா சுத்தமாக மிஸ்ட்டு கம்மியாகிற மாதிரியே இல்லைங்க. சரியான மிஸ்ட்டாக இருக்குது, எக்கச்சக்கமான மிஸ்ட்டு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மிஸ்ட்டு நான் வந்து அதுவும் பகல் டைம் அனுபவிச்சதில்லை. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 மணிக்கு இந்த டிரைவிங் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் சோலோவாக இன்றைக்கி நம்ம வந்து கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம போயிட்டுருக்கோம். ஏதாவது தெரியுதான் பாருங்கள் கண்ணுக்கு. ஆப்போசிட் அந்த சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாத அளவுக்கான மிஸ்ட்டுங்க. எங்கள் அப்பா அங்கே வருங்க. கொஞ்சம் இங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போனோம். நம்ம பாட்டுக்கு ஸ்பீடாக போனால் ஆப்போசிட் வர்றவனுங்க எப்படி வருவானுங்க கூட தெரியாது. நல்லா ஹார்ன் அடிச்சுட்டு ஸ்பீடாக வந்துடுறாங்க. ஸ்லோவாக வரணும்லாம் தெரிய மாட்டேங்குது, ஹை ஸ்பீடாக வந்துடுறாங்க. பாருங்க, திடீர்னு நடக்கிறாங்க. அதனால வந்து நமக்கு அங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த குளிரில். செமையாக இருக்குங்க. ஒரு மிஸ்ட்டு இன்னும் கம்மியான மாதிரியே இல்லைங்க. கேப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல் மிஸ்ட்டு.
மழை வர்றதுக்கான அறிகுறியான்னு தெரியல. ஆனால் கிளைமேட்டு சூப்பராக இருக்கு. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மிஸ்டோட இந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலை தனி. பின்னாடி ஒரு லாரி பயங்கரமாக ஹார்னட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஊட்டிக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு அப்படி தான் இந்த ஒரு இடம் வந்து அப்படி தான் தோணுது. ஏதோ ஊட்டியில் ஏதோ ஒரு வில்லேஜ் தேடி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது கொல்லிமலை. பல மர்மங்கள் ரகசியங்கள் நிறைந்த கொல்லிமலையை நோக்கி நமது பயணம். இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் மிஸ்ட்டு கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பக்கம் தொடர்ந்து மிஸ்ட்டு இப்போ தான் கம்மியாகி ஏதோ வேற ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்பா, பல நேரங்களில் வந்து எப்படா மிஸ்ட்டு வரும், அந்த மிஸ்ட்டை ரசிக்கலான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு எப்படா மிஸ்ட்டு போகும், ரோட்டை சரியாக பார்க்கலாங்கிற அளவுக்கு வந்து மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பா பாருங்க, வீடு பாருங்க. அப்படிங்கப்பா, செம்ம வீடாக இருக்குங்க. ஒரு டைம் பார்த்துருவோமா? வீடு எங்கே இருக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு கொட்டாயாக இருக்குது. ஆனால் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த மண், வெறும் மண் தான், செங்கல் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. செங்கல் கல்லெல்லாம் கிடையாது, மண் வச்சு ரொம்ப அந்த இடத்துலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ரோட்டுக்கும் அந்த வீட்டுக்கு வந்து சரி சமமாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து இது வீடாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அப்படியே கொட்டகையாக மாற்றி வீடை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருப்பாங்க. கொல்லிமலையில் உடனே நம்ம அந்த ஆச்சரியங்கள் மர்மங்கள் நிறைந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே கொல்லிமலையில் வாழக்கூடிய மக்களுடைய ஒரு சில வீடுகள் நம்ம வந்து பார்த்தோம். மண்ணிலையும் கல்லுலையும் கட்டப்பட்ட இந்த வீடுகள் ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரியான வீடுகளை தான் நம்பி வாழ்கிறாங்க. இவங்க விவசாயம் பண்ணுறது பார்த்திங்கன்னா சோளம், நெல், கம்பு இந்த மாதிரியான விவசாயத்தை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கும்போது இந்த வீடு வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமாக இருக்கும். இந்த கொல்லிமலையில் எக்கச்சக்கமான ஆபத்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தனிமையாக இந்த பயணத்தை மேற்கொண்ட அந்த ஆபத்துகளை என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஒரு சில அற்புதமான காட்சிகளாக பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நான் என் பயணத்தை மேற்கொள்ளும்போது ஒரு அற்புதமான இன்னொரு காட்சியும் என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. வயலுக்கு கண்ட சொல்லி ஒரு மீன் பிடிச்சிருக்கானுங்க பசங்க. அது என்ன மீன்? அது வயல் கண்டை. எது போட்டு பிடிப்பீங்க? ஓ இல்லை, தூண்டில் வந்து அது இருப்பாங்க வெட்டுக்கிளியா? அது பேர் என்ன சொல்லுவீங்க? தட்டாச்சி. ஓ தட்டாத்தி. மண்புள்ளிலும் பிடிக்கலாம், தட்டாத்திலும் பிடிக்கலாம். ஓகே ஓகே. என்னதான் மீன் பிடிக்க ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த பசங்க மீன் பிடிக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு கொல்லிமலையுடைய சிறப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பழ வகைகள், இவங்க விற்கக்கூடிய இந்த பழங்கள் எல்லாமே இந்த கொல்லி மலையிலேயே விளையக்கூடியது. இது மட்டும் இல்லை, அது எல்லாமே ஆரோக்கியமானதாகவும் அதே மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய தானியங்கள் பார்த்திங்கன்னா பல ஊர்களிலிருந்து இந்த கொல்லிமலைக்கு தானியங்களை வாங்குறதுக்காகவே வருவாங்க. மளிகை ஜாமான் பொருட்கள் இங்கே வந்து விலையும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் கலப்படங்கள் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மக்கள் நிறைய பேர் இங்கே இந்த பொருட்களை வாங்க வர்றதா தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊரில் இன்னொரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சந்தையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சந்தை பார்த்திங்கன்னா பழங்குடி மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சந்தை. இது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கொல்லிமலை பழங்குடி சந்தை சோளக்காடு. இது வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு கிலோ 100 ரூபாய் இங்கே விளையிறதுங்க.
இங்க இருக்கிற பழங்கள் காய்கறி எல்லாமே வந்து இங்க இயற்கையா வருதுங்க. இயற்கையா தான். இயற்கையா எந்த விதமான மருந்துகள்? எந்த மருந்துமே நாங்க அடிக்க மாட்டோம். இங்க எந்த பழம்? இங்க என்னென்ன பழங்கள் என்ன காய்களா வருதுங்க? ஆரஞ்சு வருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, கொய்யாப்பழம், இது வந்து பப்ளி மாசுன்னு சொல்லுவாங்க இந்த பழம். இது வந்து மலை சீத்தா இந்த பழம். ஆமாமா. இது வந்து அத்தி பழம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இயற்கையாக வர்றது தான். இது வந்து பவுட்ரு பண்ணி சர்க்கரைக்கே சாப்பிட்லாங்க இந்த பழத்தை, இல்லை அப்படியே தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். இது காய வைக்கவெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, பழமாக தான் இருக்கு. இல்லை, இது காய், அதனால பவுட்ரு பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி தேனில் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணில் சாப்பிடலாம் சக்கரை இருக்கிறவங்க. இதே பழம் வரும்லக்கா? பழம் வரும்பா. பழம் வந்து தேனில் போட்டு சாப்பிடலாம், சும்மாவும் ஜூஸ் போடலாம். இது மலையிலே விளையிற செவ்வாழை. உள்ளார பார்த்தீங்கன்னா செக்க செவேன்னு இருக்கும். இது உள்ளார எப்படி மேலே சிகப்பாக இருக்குதோ அதே மாதிரி உள்ளார இருக்கும். மலையிலே விளையிற செவ்வாழை. மருந்து இருந்து எதுவும் போட மாட்டோம். இது வந்து மலை தேன். இது வந்து கொம்பு தேனுங்க. சின்ன பாட்டில் இருக்கு, சின்ன பாட்டில், கண்ணாடி பாட்டில் இருக்கிறது கொம்பு தேன். அந்த இன்னொரு பாட்டில் இருக்கிறது வந்து மலை தேன். மலை தேன். தேன்ல எவ்வளவு சேல் பண்றீங்க? தேன் வந்து அது 700 ரூபாங்க அந்த பாட்டில். மலை தேன்? ஆமா, இல்ல கொம்பு தேன். கொம்பு தேன் 1/2 லிட்டரு 700 ரூபாய், 1/4 லிட்டரு 350 ரூபாய். இந்த பாட்டில் வந்து 250 ரூபாய். மலை தேன் அது 250 ரூபாய். அது 1/4 லிட்டரு தான். இங்கே விளையிற தேன் தான், எங்க வெளியிலிருந்து நாங்க வாங்க மாட்டோம். இங்கே தான் அதிகமாக கிடைக்குங்கிற மாதிரி வந்து அது வந்து மலைப்பழம், மலை வாழையும் இது தேன் தேன் வாழை. இது வந்து இந்த பழம் வந்து ஆமா ரஸ்தாளி, மலை இஞ்சி. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வருது? இது 100 ரூபாய் கிலோவே. வந்து கிலோ 20 ரூபாய். 20 ரூபா தான் விற்கிறீங்க? கிலோ சவு கிலோ 20 ரூபா. சீத்தாப்பழம் வந்து இந்த சீத்தை வந்து சாதா சீத்தை வந்து 50 ரூபாய் கிலோ. கிலோவே 50 ரூபா. பழமா இருக்குங்களா? பழமா இருக்கு. இது மலை சீத்தை வந்து கிலோ 100 ரூபாய். பழுத்து இருக்குங்களா அதுல? இது பழம் வந்து நாங்க பழுத்தா உடனே விற்க முடியாது. அன்னன்னைக்கு வித்தரணும். நல்ல தரமான பழங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிட்டு போனால் விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வீடியோ இருக்கிறத பார்த்து 2 பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்கள யாருன்னு விசாரிக்கும்போது அவங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய EB ஒர்க்கர்னு சொன்னாங்க. இந்த மதிமயக்கும் சோலை இங்கே இருக்குங்களா? இருக்குங்க. அது வந்து அந்த சோலைகளில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சோலைக்காட்டில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் உள்ள இருக்கு. அந்த சோலைக்குள்ளே போனீங்கன்னா ஒன்ஸ் ஒரு பாதையில் நடந்து போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு வேற ஏதோ ரூட் மாதிரி போயிட்டீங்கன்னா எந்த வழியாக வந்தோம் எந்த வழியாக போனோம் அப்படிங்கிறது தெரியாது. அதான் அந்த சோலை வந்து மதிக்கட்டா சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூலிகை படும், அந்த மூலிகை வாசம் பட்டுச்சுன்னா மதி மயக்கிறோங்கிறதெல்லாம் சும்மா அதுதான். அதாவது ஒரு சில மூலிகைகள் இருக்கு, அது நமக்கு தெரியாதுல்ல. நான் தான் சொன்னேன்ல, முன்னாடி அந்த காலத்தில் இருந்த மூலிகைகளை பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதோட மூலிகை பற்றி தெரியல. ஆனால் வந்து அந்த மதிக்கட்டா சோலைக்கு உள்ள போனாலே ஒரு சில தாவரத்தினாலையோ இல்லை ஏதோ ஒரு இம்பேக்ட்னாலையோ ஒரு அப்படியே வழி மாதிரி போயிட்டோம்னா மறுபடியும் அதே வழியில் வர்றதுக்கு நம்மளால முடியாது. அதெல்லாம் இருக்கு, மதிக்கட்டா சோலைங்கிறது இருக்கு. அது உள்ள எல்லாரும் போக முடியுமா? அது அதான் அளவு போகலாம். இங்க உள்ள நார்மலா போயிட்டு வராங்க போறவங்க, அவங்களோட ஒரு புதுசா ஒரு டூரிஸ்டோ யாரோ உள்ள போனாங்கன்னா அவங்கள ரிப்பீட் அதில் வர முடியாது. இப்போ வந்து கொல்லிமலையில் ஒரு சில ஏரியாவில் பார்த்துருப்போம். அப்புறம் வந்து அந்த மார்க்கெட்டில் விசாரிக்கும் போது அந்த EB ஒர்க்கர்ஸை சொன்னாங்க, இந்த மாதிரி மதிக்கட்டான்னு சொல்லின்னு ஒரு சோலை இருக்குது. அந்த கடையில் விசாரிக்கும்போது அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, தம்பி அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து வழி மாறி போயிடுவீங்க, போகாதீங்க அப்படிங்கிறாங்க. போய் பார்ப்போம் வழி மாறுறோமா இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த டைலாகை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனியாக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கேன். நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய என்னென்னமோ ஆச்சரியம் மர்மமெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன அந்த ஒரு ஊருக்கு தனியாக நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ 2-3 பேர் வழியை சொல்லி அனுப்பும்போதே பேய் இல்லைன்னு சொல்லி நம்பக்கூடிய, பேய் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடியவரே வந்து என்ன சொன்னார்னா, இங்கே போனீங்கன்னா வழி மாறி போயிடுவோம், அது வந்து அது அப்படித்தாங்க, அது ஒரு மூலிகை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இது வரைக்கும் அந்த மாதிரி யாராவது போயிட்டு நான் இந்த மாதிரி தப்பிச்சு வந்தேங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்ன மாதிரியும் ரிசல்ட் இல்லை. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் வழி மாறி போகிறேன்னா இல்லை வந்து என்ன மதி மயக்க போகுதா இந்த சோலை,
அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மதிகட்டான் சோலை. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வழி தெரியாமல் மாறி போயிடுவோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை நம்மளை அப்படியே வழி மாற்றி திசை திருப்பி நம்ம எங்கே வந்தோம் யார் என்ன எதுன்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிடும். ஐயா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது ஐயா. சரி சரி ஐயா, இந்த மதிகட்டான் சோலைன்னு சொல்கிறாங்களாங்க, மதிகட்டான் சோலை அது எங்கே இருக்குங்க ஐயா? அங்கே என்ன மதிக்கிட்டு போகலாமல் தகம் இருக்குது. தகானா இலைங்களா செடியா? செடி. சரி. அது போயிருத்தோட நாம நெக்கிட்டு போய் தடமும் தெரியாது மருந்து தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஆயிருக்கா? நானே ஒரு பொழுதையும் சுற்றுறேன். நானே ஒரு பொழுதையும் ஃபுல்லாக சுற்றிருக்கீங்க? ஒரு பொழுதையும் சுற்றுறேன். வயல் அப்போதான் தகம் இருந்தோம். வயலுக்கு நச்ச வயலுக்கு தகம் இருக்கு போட்டு அது எப்படி தான் தகம் தெரியல. முடிஞ்சிடும். அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாயிரும். அது வரைக்கும் அவங்க வலி தெரியாம சுத்திட்டே இருப்பாங்க. ஆமா. அந்த காடு எங்க கரெக்டா இருக்கு? எந்த பக்கம், எந்த திசையில இருக்கு? இந்த திசையில இருக்கு. அந்த திசையில. ஆனா யாரு போனாலுமே அந்த மாதிரி ஆயிரும். ஆமா. ஐயா என்ன சொல்றாருன்னா, ஐயாவே ஒரு தடவை வந்து சோலைக்குள்ள போயிருக்காரு. சோலைக்குள்ள போனப்போ இந்த மாதிரி வந்து அவரே வழி தெரியாம வந்து சுற்றிட்டு இருந்திருக்காராம்மா. காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் சுற்றினார் அப்படிங்கிறாரு. ஆனால் தொலைஞ்செல்லாம் யாரும் போனது, அப்படியே காட்டுக்குள்ளேயே வழி தெரியாமல் போய் தொலைஞ்செல்லாம் போனது கிடையாது. திரும்ப வந்திருக்காங்க. அந்த செடி பட்டுச்சுன்னா ஒரு எத்தனை மணி நேரத்துக்கு வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்குன்னு தெரியாது. என்னையவே பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஐயா சொல்கிறார். ஐயா வந்து இந்த மலையில் இந்த காடுகளில் பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதா அவருடைய பிரதான தொழிலை வச்சு ஐயா படுத்து தூங்கிட்டு இருந்தார். நம்ம வந்து கேட்டோன்னே அந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மதிகட்டான் சோலைக்கு ஒரு விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளை மதி மயக்குதா, நம்ம வழி மாறி போகிறோமா அப்படிங்கிறது. ஐயா அதே மாதிரி என்ன சொன்னார்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு செடி தான் அந்த மதி மயக்கக்கூடிய செடி அப்படின்னா, இதை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இதுதான் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்காது, எதுன்னு இன்ன வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. அதனால் வந்து அது எதுன்னு தெரியாது. கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ரொம்ப பத்திரமா தான் போகணும். யாராவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போனால் வழி தெரிஞ்சு ஈஸியாக வந்துடலாம், இல்லாட்டின்னா வர முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க. ஐயா சொல்லும்போது கூட நானும் இதுக்குள்ளே வந்தாங்க வழி மாறி போயிட்டேன். அவன் மாமனாரும் வந்து அப்படி தான் வழி மாறி போயிட்டாராமா. ஆனால் உள்ளே போனால் நிறைய அட்டைக்கடி வாங்குறதுக்கு வந்து தயாராக இருக்கணும். அது வந்து சவுண்டு கட்டிங்களா, காற்று சவுண்டு தனியாக இந்த இடத்துலலாம் இப்படி தனியாக நடந்து போகிறதுக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது. இங்கே பாருங்க, எந்த செடி அந்த வந்து திசை மாற்று செடி, மதி மயக்கக்கூடிய செடியெல்லாம் தெரியாது. அந்த செடி பட்டுச்சுனாலே நம்ம வந்து அப்படியே வழி மாறி போயிடுவோமாம்மா. நிறைய அட்டைகள்லாம் இருக்கும், பாம்பு பூச்சி பள்ளி எங்கே குழிகள் இருக்குன்னு தெரியாது. நம்ம அப்படி உள்ளே போகலாம். அட்டைகளுடைய தொல்லை மட்டும்தான் இப்போதைக்கு ரொம்ப ஆபத்து. ஓகே, இல்லை யாரும் நம்ம கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல. யாரும் இல்லை, ஆனால் கூப்பிட்ட மாதிரி ஒரு சவுண்டு தான் வருது. அல்லது அந்த மூலிகையினுடைய வாசம் கேட்டாலே நம்மளை வந்து வழி மாற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளும் பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் செடிகளாக தெரியும், ஆனால் இதில் வந்து பல மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த நகரக்கூடிய மரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த விடாது கருப்புன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படத்தில் 90s கிட்ஸாக தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம், அந்த மரம் வந்து ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே வந்து அந்த காடு ஃபுல்லாக சுற்றக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் இங்கேயும் இருக்குது கொல்லிமலையில் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சித்தர்கள் வந்து வாழக்கூடிய காடு, எங்கே வேணால் சித்தர்கள் இருப்பாங்க, திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க. அந்த சித்தர்களுக்கு வந்து பயங்கரமான சக்தியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் அந்த சக்தியெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அது இரும்பை வந்து தங்கமாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குங்கிறாங்க. பாருங்க, வழியே இல்லை, நம்ம எப்படி போகிறதுன்னு கூட தெரியல.
மதிக்கட்டான் சோலைங்கிறது இலை செடியெல்லாம் கிடையாதுங்க. வழி மாறி போயிடும். நமக்கே தெரியாது, திசை தெரியாமல் நம்ம வழி மட்டும்தான் மாறுமே தவிர அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ எப்படி போகிறது? இப்படி வந்தோமா இப்படி வந்தோமா அப்படிங்கிறது தெரியாதவருக்கு ஒரு விட்டு. ஆனால் யாரோ பின்னாடி வர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. எங்கேயோ ஆளு நடக்கிற மாதிரி, நம்ம பின்னாடி வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. மக்களே, இந்த காட்டுக்குள்ளே தான் போயிருந்தேன். யாரோ நம்மளை வந்து கூப்பிட்ற மாதிரி, ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு விதமான ஒரு மனசுக்குள்ளே தோணுச்சு. இதை தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மதிமயக்கும் சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, அந்த காற்றுடைய சத்தம், திடீர்னு சவுண்டு, அந்த உள்ளுக்குள்ளே வந்து மரமும் உரசுறது நமக்கு வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி, பேசுகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் சத்தமெல்லாம் ஏற்படும். அப்படியே மனசு வந்து ஒரு சிலர் தனியாக போனாங்கன்னா அப்படியே பயந்து அவங்களோட சிந்தனை வந்து மாறிடும். அதனால தான் மதிக்கட்டான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி போயிட்டு வந்துட்டேன். நம்ம போன வழி இப்படி தான், அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம வழி மாறி இந்த எதுக்கு நம்ம உள்ளே போகணும், உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய கட்டுக்கதைகளை சொல்லி உருவாக்கி வச்சதான் இந்த மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிறது. அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த மூலிகை செடி அதனால தான் இப்படி மாறுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சுத்தமான பொய், கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது. நான் உள்ளே போயிட்டு வந்திருப்பேன். திட்டத்தட்ட வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். நடந்து போயிட்டு வந்து தான் இந்த ரிசல்ட்டை சொல்கிறேன். சும்மா வெளியே இருந்துட்டு சொல்ல, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் தான் நான் பார்த்துட்டு வந்தேன். இதுதான் மதிக்கட்டான்னு சொல்ல. உள்ளே போகக்கூடாது, உள்ளே போனீங்கனாலே வழி தெரியாமல் போயிடுவீங்க அப்படிங்கிற காரணம் என்னங்கிறது எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். வந்தோமா, டூரிஸ்ட் பிளேஸை கூட சுற்றி பார்த்தோமா அப்படின்ட்டு போகலாம். தேவையில்லாமல் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு வழி தெரியாமல் போகும்போது தவிர மூலிகை, அமானுஷ்யம், பேய் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து மூலிகை சார்ந்த ஒரு காடு, அவ்வளோதான். பெருசாக வந்து சொல்லிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சித்தர்கள் வராங்க, திடீர்னு காட்சி அளிக்கிறது, அப்புறம் வந்து நகரக்கூடிய மரம், இதெல்லாம் நம்புற மாதிரி அதை சொல்லுங்க பார்ப்போம். அந்த காலத்தில் பொழப்பு இருக்காது அதிகமாக. பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எதையா ஒன்று பேசணும்னு சொல்லி போட்டு கதையாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள். இன்னும் எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் இருக்குது. அப்படியான கட்டுக்கதைகள் நம்பிய இந்த ஊர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்பி ஒரு டூரிஸ்ட் பிளேஸை வந்து சூப்பரான ஒரு ஏரியா, நல்லா கிளைமேட் பார்த்து சிறுன்னு இருக்குது. ஒரு ஊட்டியினுடைய குன்னூர் சைடில் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் டூரிஸ்ட்டுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இங்கே யாரும் வர்றதில்லை. இங்கே வந்து அந்த மளிகை பொருளுக்கு மட்டும்தான் மளிகை பொருள், அப்புறம் வந்து மூலிகைக்கு மட்டும்தான் இங்கே ஃபேமஸாக இருக்குது. இது சுற்றுலாத்தலமாக மாற்றினா சிறப்பான ஒரு நிறைய வியூ பாயிண்ட்டு, அதேமாதிரி அருவிகள், நிறைய அருவிகளாக இருக்குது. ஆனால் இதை விட்டுட்டு இது அப்படியே வந்து மாற்றி கண்டென்ட்டுக்காக, அதாவது ஒரு சில நியூஸ் சேனலில் எப்படி யூடியூப் சேனல் எப்படியோ அதே மாதிரி நியூஸ் சேனல்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கொல்லிமலையில் வந்து ஏதோ இருக்கிற மாதிரி எல்லாமே, அதுவும் ஜெயா டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராக்கெட்டு மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து போகிறார ஒரு சித்தருங்கிற மாதிரியும், இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் என்னமோ உண்மையாகவே இவங்க போய் எல்லாத்தையும் பார்த்த மாதிரியும் பண்ண மாதிரி எல்லாமே வீடியோ போடுவாங்க. அப்போது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நான் இங்கே வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த மதிமயக்கும் சோலைன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே போய் பார்த்துட்டோம். அதே மாதிரி சித்தர் குகையை சொன்னாங்க. சித்தர் குகையெல்லாம் சொல்லி மட்டும் பணம் வசூலிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப உள்ளே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போகிறது கஷ்டம். அதில் வந்து நீங்கள் வேணால் உங்களை ஆள் வேணால் லோக்கலாக வச்சு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. எவ்வளோ என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டு மட்டும் கொடுங்க, எவ்வளோ தேவைப்படுன்னா ஒரு 100-200 கேட்பாங்கன்னு பார்த்தா 1000 ரூபா 1500 ஆகுங்க. ஏதோ 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு. நீங்கள் போகிறதா போயிட்டு உங்களுக்கு வழி தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு மிரட்டிட்டு பயப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட்டு வசூலிக்கிறாங்க. அப்போது இப்படித்தான் வந்து இந்த ஊரை வந்து அவங்க ஒரு விதமான ஒரு மாயை கொண்டு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் கொல்லிமலை அப்படி எந்த விதமான மர்மங்களும் கிடையாது அப்படிங்கிற இந்த வீடியோ அவங்க சொல்லிக்கிறேன். மொத்தம் 70 ஏர்பின் பெண்டு, ரொம்ப ஷார்ட்டாகவே அந்த 70 பெண்டும் வந்து கீழே இறக்கி விட்ரும். கீழே ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு ரூட்டு அப்படிங்குவாங்க இந்த கொல்லிமலையினுடைய பெண்டும். இப்போ நம்ம வந்து இந்த கொல்லிமலையினுடைய இந்த ஏர்பின் பெண்டை பற்றியும் இதில் மொத்தம் வந்து இதோடைய அழகையும் வந்து நம்ம அப்படியே அழகான காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம்.
பதினெட்டாம் சொல்லி போல என்ன ஆகுங்க இது? அது ஒரு தலைக்கு தான் அந்த தலை ஒத்துனா தலை இப்படி நம்மளை மேலே மோதிச்சானே அது தெரியாதான், நம்மளுக்கு இடம் தெரியாதான், போறது வர்றது தெரியாதான், நம்ம எல்லாம் மறந்துடுவோம் அப்படின்றாங்க, நினப்புக்காதுன்றாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஆயிருக்குங்களா? அப்படி நான் இன்னும் தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க? எனக்கு என்ன ஒரு 40-50 வருஷம். 50 வருஷமா இருக்கீங்க. அது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு நடந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டது இல்ல? நான் கேள்விப்பட்டேன். ஆனா இதெல்லாம் முன்னாடி இருந்து சொல்லப்படுது. ஆமா, அந்த பேரு மட்டும் ஆனா தெரியும் சொல்றது. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.